இந்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறுசுறுப்புக்கு பெயர் போனவங்கன்னு சொல்லலாம். குழந்தைக்கு குழந்தையா, தாய்க்கு தாயா, எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. குழந்தை பருவத்தில் இருந்து கீழே பருவம் ஏதுற வரைக்குமே இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் அன்பு, அக்கறை மட்டும்தான். 3 நாள் பட்டினியாக கூட இருந்துருவாங்க. ஆனால் அன்பானவங்க இல்லாத இடத்துல என்னதான் சுவையான உணவு, துணிமணிகள், விளையாட்டுத்தனம், பொழுதுபோக்கு இருந்தாலுமே இது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கிறதால, நெருப்பு ராசியும் இருக்கிறதால வேகமாக வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. குழந்தை பருவத்தில் வளரும் போதே குழந்தைக்கு வரக்கூடிய இந்த அம்மை, சிரங்கு, காய்ச்சல், கால்ரா, சளி, இருமல் மாதிரி எல்லா நோயுமே ஒரு முறை எட்டி பார்த்துடும். அதுக்கு பின்னாடி ரொம்ப வலிமையாக வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க நோஞ்சான்னு சொல்ல முடியாது, ஆனால் திடக்கத்திரமானவங்க. உடல் வலிமையும் சரி, மன ரீதியாகவும் சரி ரொம்ப வலிமையானவங்கன்னு சொல்லலாம். இவங்க எப்போதுமே துருதுருன்னு அழகாக செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. பொதுவாக இதுக்கு பெரும்பாலும் இவங்க தலையில் இருக்கக்கூடிய பலம் காலில் இருக்காதுங்கிறதா உண்மை. கீழே அடிக்கடி விழுந்து காயப்படக்கூடிய வாய்ப்பும் சின்ன வயசுல இருக்கும். உடலில் பொறுத்த வரைக்குமே தலையை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதால இவங்களுடைய முகம் பிரகாசமாக, கண்கள் அழகாக இருக்குன்னு சொல்லலாம். வாயை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே தனக்கு அவமரியாதை நேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நிறைய கனவுகளோடையும் கற்பனையோடும் வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரியவங்க ஆவாக இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். தீயை தொட்டா சுடுன்னு ஒரு குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் மேஷராசி அன்பர்கள். எந்த செயலுமே ஒரு வேகம், விவேகம் எல்லாமே இருக்கும். ஆனால் முன்பின் யோசிக்க மாட்டாங்க. அனுபவப்பட்டு திறந்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி அன்பர்கள் தான். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சூரிய பகவான் தசம கேந்திரத்தில் மகர ராசியில் நுழைஞ்சிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அரசாங்க ரீதியாக ஒரு தங்கு தடை இல்லாமல் எல்லாமே நடக்கும். போட்டி தேர்வு நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்ந்திருக்கும். சூரியன் மகரத்தில் இருக்கிறது மட்டும் இதுக்கு காரணம் இல்லை. குரு சூரியனை பார்க்கறது சிறப்பான அமைப்பு. விருந்து, கேளிக்கை மாதிரியான நிகழ்ச்சிகளில் இந்த நேரம் உங்களுக்கு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுக்கரனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே நிறைய ஒப்பந்தம் வந்து சேரும். குடும்பத்திலுமே நல்ல மாற்றம். எதையும் சிந்தித்து பேசுனீங்கன்னா மேலும் மேலும் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கைன்னு வரப்ப உங்களுக்கு மதிப்பு, மரியாதை உயரும். பொறுப்பு இல்லாமல் அதிகரிக்கும். வேலை ரீதியாகவும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாதகஸ்தானத்தில் சனி இருக்கிறதால ஒரு சின்ன தொல்லைங்கிறது அப்பப்போ வந்து போகும். தொடர்ந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய இந்த நேரம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அப்பப்போ தைரியம் குறையும். முடிஞ்ச வரைக்குமே தைரியத்தை கைவிடாதீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வேறு சிலர்கிட்ட நம்பி நீங்கள் எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னே நின்று செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய நாராயணர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம் அமைன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களிலுமே உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலனை கொடுப்பார். சூரியனுக்கு மகரம் பகை வீடாக இருந்தாலுமே கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதால சூரிய ஸ்தானம் வழங்குற நிலையில் இருக்குது. இதனால இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா திருப்திகரமான வாழ்க்கை அமையும். சமுதாயத்தில் உங்களுடைய செயலுக்கும் பாராட்டு கிடைக்கும். புகழ், அந்தஸ்து உயர்ந்து வரும். அதிகாரமிக்கவங்களுடைய ஒரு பக்க பலம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் தன லாபங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குது. சுயதொழில் செய்து நினைக்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களால் பார்க்க முடியும். மன உறுதியோட செயல்படுங்க. வேலை ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம். பெருசாக எந்த பிரச்சனையும் இந்த நேரம் வர வாய்ப்பில்லை. அதே மாதிரி இராணுவம், காவல்துறை, மருத்துவம் மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் சிறப்பான உயர பார்க்க முடியும். இது சார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல அமைந்திருக்கிறது செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். உதவி எல்லாமே தேடி வரும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தகராறு நீங்கன்னு சொல்லலாம். நீண்ட காலமாகவே மனக்கசப்பில் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல மாற்றம். தந்தை மகன் உறவு வலுவடையும். செவ்வாய் சூரியனை பார்க்குறப்ப கல்வி, வேலை, எதிர்பாராத மாற்றம் இதனால உண்டாக வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்வியில் சிறப்பான ஏற்றத்தை நிச்சயம் பார்க்க முடியும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இது நல்லபடியாக அமையக்கூடிய நேரம். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சிறப்பான வாய்ப்பு. தொழில் விருத்தி செய்கிறதுக்கும் வாய்ப்பு நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல வரைகிறார். இதனால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு உண்டாகும். சுப செய்தி கேட்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும்.
குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து சூரியனை பார்க்கறதால இது சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இதனால பொருளாதாரம் ஏற்றமா இருக்கும், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும், குடும்பம் பணியிடத்துல ஏற்பட்டிருந்த சச்சரவு குறைய ஆரம்பிக்கும், குழந்தைகள் மூலமா உதவி கிடைச்சி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நேரம். தேக ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம்னு சொல்லலாம். தொடர்ந்து பெரிய பாதிப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இனி ஏற்பட வாய்ப்பில்லை. வெளிநாடு வெளிமாநில பயணமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட உதவியும் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மனசில் ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நீங்கக்கூடிய நேரம். சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்குறதால தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வழிபாடு செய்யுங்க. சிவன் பார்வதி வழிபாடு செஞ்சுட்டு வரது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி குடும்பத்திலுமே நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கேட்டறிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. ரொம்ப பிரபலமானவங்களுடைய நட்பு இல்லாமல் கிடைக்கும். வெளியூர்ந்து கிடைக்கக்கூடிய செய்தி கூட நல்ல செய்தியாக வரும். சிலர் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அனுபவமிக்க ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வேலை ரீதியாகவும் உயர் அதிகாரிகள் சில சிரமங்கள் உங்களுக்கு தரலாம். ஆனால் அமோகமான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து நட்சத்திர ரீதியான பலனை பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்காலத்தை சரியாக தெரிஞ்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அதனோட வெற்றியோட பாதை உங்களுக்கு புலப்படும். இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றும் நடக்கும். உங்கள் நீண்ட நாள கனவு நனவாகும். உத்தியோகத்தில் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி இது எல்லாமே குறைய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம். இழுபறியாக இருந்துட்டு வந்து வழக்கு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலனை தருவார். முடங்கி கிடந்த தொழில் எல்லாமே இனி நடக்க ஆரம்பிக்கும். தொழிலில் லாபம் உண்டாகும், வரவு அதிகரிக்கும். புதுசாக தொழில் முயற்சி வேலை வாய்ப்பு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வழி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு அரசியல் துறையில் இந்த நேரம் பக்கபலமான நேரம்னு சொல்லலாம். பொறுப்பு பதவி உயர்வு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தம்பதிகளுக்குள்ளேயும் ஏற்பட்டிருந்த இடைவெளி விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை தடைபட்டிருந்த சுப காரியம் நடக்கும். அரசு வழி முயற்சி வெற்றியாகும். திட்டமிட்டிருந்த வேலை நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த நட்சத்திரக்காரங்க செல்வ விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டிருந்த வேலையை திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்க போறீங்க. உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்திலும் சரி வீட்டிலும் சரி இனி மதிப்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்கள் சந்திச்சு வந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் ஒவ்வொன்றா விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சூரியனுடைய நிலைமை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி உங்கள் நிலைமை மாறுன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை இது எல்லாமே விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றமான நிலைன்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேரும். சுக்கரனுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு செயல்படுங்க. மேலுமே நன்மையான காலமாக உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுட்டு விருப்பப்பட்ட வாகனம் வாங்குவீங்க. சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறதால வியாபார ரீதியாகவும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். தொழில் வகையிலும் வருமானம் அதிகரிக்கும். தொடர்ந்து வெளிநாடு வேலை வாய்ப்பு விஷயம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த காலங்களில் உங்களுக்கு பல வகையில் நன்மை. ஏன்னா அவங்க நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கிறது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி பிரச்சனை சங்கடம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும். அலுவலக பிரச்சனை முடிவுக்கு வரும். பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். வேலை ரீதியாகவும் ஆதரவு சிறப்பாக இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வரும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க. வீட்டில் சுப செயல் நடக்கும். கேதுவோட நிலையாலும் உடல்நிலையில் முன்னேற்றம். நோய்களால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து எதிர்ப்பு விலகும். இழுபறியாக இருந்துட்டு வந்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம். உங்கள் தலைமையில் பல விஷயம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். லாப சனியால் எடுக்கக்கூடிய வேலை லாபமாகும். வரவு அதிகரிக்கும். சுக்குரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய இடத்தை வாங்க முடியும். பொன்பொருள் சேர்க்கை கணவன் மனைவி பிரச்சனை தீர்வு அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கிறதால இந்த நேரம் குடும்ப ரீதியாகவும் நல்ல மாற்றம். உறவினர்கள் உங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு தருவாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தகுந்த மகசூலை நீங்கள் தேர்ந்தெடுத்து
பயிர் செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. அதிகாலையில் சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெறப்போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.